நெத்திலி மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 10 சின்ன வெங்காயம், 10-12 பல் பூண்டு, பாதி தக்காளி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் தேங்காய், 2.5 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வடிகட்டி வச்சுருக்க புளி தண்ணியில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் மசாலாவை இதில் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கரைச்சிட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, உப்பு வரப்பு எவ்வளோ தேவைன்னு. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக வெந்தயம், ஒரு பச்சை மிளகாய், 10 சின்ன வெங்காயத்தை ரவுண்டாக கட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாதி தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரையிலும் வதக்கிக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும் போது மிளகாத்தூள் போட்டோன்னா நல்லா குழம்பு கலர் கொடுக்கும். அதனால இப்போ சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த குழம்பு கூட்டி வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதிச்சு வந்திருக்கும். இந்த நேரத்தில் உப்பு வரப்பு பார்த்துட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நெத்திலி மீனை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்ப ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 10 நிமிஷம் வச்சிங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து மீன் நல்லா வெந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு.